எங்க இருந்து கிடைக்கும் நமக்கு? மரமா செடியா கொடியா? இந்த உளுந்து எங்க விளையுதுன்னு தெரியுமா தம்பி? மலேசியாவிலயா? செடிதான். கொடிப்பா. கொடி தானே? பூமிக்கு அடியில தான் சின்ன சின்ன செடியா இருக்கும். கொடி மாதிரி போகும். மண்ணுக்குள்ள தான் வரும். மண்ணுக்குள்ள தானே? நம்ம மல்லிகைல இருந்து வாங்குறானே. உளுந்து செடி தானே? உளுந்து வந்து மரத்துல தான் விளையாடுது. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சொல்லுங்கண்ணே. பாப்பா அந்த உளுந்து இருக்குல்லம்மா, உளுந்து என்ன கலர்ல இருக்கும்? கருப்பு கலர் இருக்கும். பரவாயில்லையே, உனக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த காலத்துல அந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. தோரம்பருப்பு என்ன கலரு, உளுந்து என்ன கலர்னு தெரியல. ஆமா, ஏஞ்சலுக்கு தெரிஞ்சதுனால நம்ம ஏஞ்சல்கிட்ட தொடர்ந்து கேள்விகளை கேட்கலாம். இந்த உளுந்து வந்து பாப்பா செடியில் வளர்கிறதா, கொடியில் வளர்கிறதா, மரத்துல கிடைக்கிறதா? கரெக்ட். இதுக்கு தான் படிச்ச பிள்ளைகிட்ட கேட்கணுங்கிறது. சும்மா போய் நீ இந்த பல்லு போன ஆளுக்க வெத்தலை பாக்கு கரையோடு இருக்கிற ஆட்கள்லாம் கேட்டால் எப்படி என்ன சொல்லுவாங்க? ஆமாம், நீ சொல்லு பாப்பா. உளுந்து மரம் அப்படிதானே? ஆமாம் ஆமாம். உளுந்து என்பது ஒரு மரத்தில் விளையக்கூடியது. அது எங்கம்மா அதிகமாக இருக்கும் இந்தியாவில்? காயா தொங்கும். காயா தொங்குமோ? தொங்கும். அதை நீங்கள் பறிச்சுட்டு போய் பழமாக ஊத்தம் போட்டுக்கிடணும், சரியா? ஆமாம், அதுக்கப்புறம் தான் அது உளுந்தா மாறும். ஆமாம், சரிம்மா, ரைட். இந்த உளுந்தை வச்சு உளுந்தங்களி கிண்டுறது ஒன்று சொல்லுவாங்கல்ல? ஆமாம். இந்த உளுந்தங்களி எப்படி கிண்டுறது பாப்பா? அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதா? உடம்புக்கு நல்லது இல்லை. ஏங்க, ஒரு மரத்தில் விளையக்கூடிய காயா தொங்கி அதை பழமாக மாற்றி அதை போய் நீங்கள் கூழாக காய்ச்சி குடிக்கணும்னா அது உடம்புக்கு என்ன செய்யும்? கெடுது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஏஞ்சல், உண்மையில நீ மிகப்பெரிய ஆளா வர்றதுக்கு வாய்ப்பு. உங்க பேர் சொல்லுங்க. சந்தனமாரி சார். சந்தனமாரி. நீங்க சொல்லுங்க. அதாவது உளுந்து வந்து ஒரு ஆள் செடின்னு சொல்றாங்க, ஒரு ஆள் கொடின்றாங்க, ஒரு ஆள் மரம்னு சொல்றாங்க. செடிதான். செடிதானா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பார்த்தா படிச்ச பிள்ளை மாதிரி இருக்கீங்க. திரும்ப பேசுறீங்க. செடிதானா? நாங்க உளுந்த வந்து பயிர் அறுவடை பண்ற ஆட்கள். நாங்களே விவசாயியா. இப்ப வேலை கடைக்கு போய் கண்டக்டரா மாதிரி இருக்கோம். புரியுதா? என்ன தூத்துக்குடியா நீ? அப்ப உளுந்த பத்தி தெரியுமா? அப்ப வேற ஒண்ணும் இல்லம்மா, அந்த உளுந்த வச்சு ஒரு களி செய்வாங்கல்ல, இந்த உளுந்தங்களி நம்ம எப்படிமா செய்யறது? அந்த உளுந்த எடுத்து அதை அரைச்சு எடுத்துக்கணும். உளுந்த நல்லா அரைச்சு எடுத்துக்கிடுங்க. அத வந்து அரிசி மாவு கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். உளுந்தையும் ஊற வச்சுக்கணும். பச்சரிசியா புழுங்கரிசியா? பச்சரிசி. கொஞ்சம் புழுங்கரிசி வச்சுக்கலாம். ரெண்டு அரிசிமா வச்சுக்கலாம். கொஞ்சம் உளுந்து அரைச்சி தனியா வச்சுக்கிடுங்க. பச்சரிசி அரைச்சி தனியா வச்சுக்கிடுங்க. புழுங்கரிசி அரைச்சி தனியா வச்சுக்கிடுங்க. வேற அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிடுவாங்க. அதுல கொஞ்சம் வெந்தயத்தை அரைச்சி தனியா வச்சுக்கிடுங்க. அந்த மூணையும் நல்லா வெந்நீல நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கு நல்லா கிண்ட அதுக்கப்புறம் தேவையான வந்து நம்ம நாட்டு சக்கரை போடுவாங்க, இல்ல கருப்பட்டி. கருப்பட்டியா? ஆமா, வெல்லமும் போடலாம். கருப்பட்டி போடலாம், வெல்லம் போடலாம். ஐயா, கருப்பட்டி கிடைச்சா கருப்பட்டி போடுங்க, நாட்டு வெல்லம் கிடைச்சா நாட்டு வெல்லம் போடுங்க. வேற என்னமா? சக்கரை இருந்தா சக்கரை போட்டுக்கிடுங்க. ஆமா, இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி லாஸ்ட்ல நல்லெண்ணெய் ஊத்தணும். நல்லெண்ணெய் ஊத்தணுமா? இப்போ அந்த 2 இட்லிக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுற பழக்கம் இருக்குதா? நீங்க பாட்ல கிண்டிட்டு பாட்ல கிளம்பி போறப்படாது. நல்லெண்ணெய் ஒரு பாத்திரம் நிறைய. அப்படியேமா? நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. இந்த களி யாருக்கு நல்லது? களி நமக்கு நல்லது. அதுவும் நமக்கு தான் நல்லது. உளுந்தங்களி கிண்டுவது இப்படித்தான் இல்லையா? உண்மையிலே நம்ம ரொம்ப அழகாக கண்டக்டர் அவர்கள் மிக சிறப்பாக கூறினார்கள். அவர்களுக்கு நம்ம இமான் அண்ணாச்சி ஜாலிவுட் சார்பாக ஒரு அற்புதமான கிஃப்ட். ஆமா, இப்போ இந்த உளுந்து இருக்குல்ல, உளுந்து. ஆமா, இந்த உளுந்து வந்து எங்கன்னு இருக்கு? உளுந்து எதுல கிடைக்கும்? செடியா, கொடியா, மரமா? உளுந்து வந்து பருப்புங்க. அதான் உளுந்து பருப்பு தான். ஆமா, அந்த உளுந்து வந்து எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்னே. நான் ஒரு சிலரை கேட்டேன், உளுந்து வந்து ஒரு மரம் மாதிரி இந்த மாதிரி மரமா கிடக்கும், அதுல வந்து அப்படி சாட்டையா? இல்ல மரமா இல்லைங்க, சின்ன சின்ன செடியா இருக்கும். செடியா, கொடியா? கொடி. அதுதான் அந்த டவுட் தான் கேட்டுட்டே இருக்கேன். இப்போ நீங்க மாஸ்டர்னால உங்கள்கிட்ட கேட்குறேன். சொல்லுங்க. இப்போ இந்த உளுந்தங்களின்னு சொல்லுவாங்கல்ல, களி கிண்டுற பார்த்துருக்கீங்களா? தெரியுங்க. அந்த உளுந்தங்களி எப்படி நான் கிண்டணும்? கொம்பு வச்சு தான் கிண்டணுங்க, அரிசி போட்டு. சாதாரண ஒரு கேள்வியை ஈஸியா எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. உளுந்தங்களி நீங்க எப்படி கிண்டணும் அப்படின்னா இவ்வளவு நீல கொம்பு வச்சு கிண்டணும். அதுதானே? ஆமாங்க. விஸ்வாவா? விஸ்வா, நம்ம இந்த உளுந்து தெரியுமா? உளுந்து தெரியும். இந்த உளுந்து எங்க விளையுதுன்னு தெரியுமா தம்பி? மலேசியாவிலயா? மலேசியா மண்ணுல விளையுது. அவன் சொல்றான் பாரு, மலேசியாவும் சரி சிங்கப்பூரும் சரி மண்ணுல விளையுதியா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அது வந்து தம்பி உளுந்துங்கிறது இப்ப நீ நல்லா சொல்ற தம்பி. உளுந்துங்கிறது செடியா, கொடியா, மரமா தம்பி? உளுந்து செடி தானே? நைட் பாத்திருக்கியா நீ? சூப்பர். இப்ப இந்த உளுந்து களின்றது எப்படின்னு தெரியுமா தம்பி உனக்கு? உளுந்துல களி செய்ய முடியாது.
களியே கிடையாதுயா. இந்த உளுந்து வந்து செடி வகையா கொடி வகையா மரமானே? செடி செடி தானோ? செடியில தான் வளரும். எப்படி இருக்கும் அந்த செடி? எவ்வளவு உயரம் வளரும்? இந்த உளுந்து செடி மாதிரி இருக்கும். அதாவது உளுந்து செடி வந்து நீங்க அப்படியே உத்து பாத்தீங்கன்னா உளுந்து செடி மாதிரியே இருக்கும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உளுந்து செடி மாதிரி தான் இருக்கும். ஆமா, உளுந்து செடி தான். சரி, வேற ஒண்ணு இல்லைண்ணே. இப்ப இந்த உளுந்த களின்னு ஒண்ணுன்றாங்கல்ல, ஆமா. இந்த உளுந்தங்களியெல்லாம் இந்த இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியல. இந்த உளுந்தங்களியை மீண்டும் நினைவூட்டும் விதமாக உளுந்தங்களி செய்வது எப்படி? உளுந்து வந்து நல்லா அரைச்சி எவ்வளவு உளுந்து? ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிடுமா? ஒரு 1/2 கிலோ போடலாம். ஒரு 1/2 கிலோ உளுந்து ஒரு 5 பேர் சாப்பிடலாம். 1/2 கிலோ உளுந்து போட்டா 5 பேர், மாவு. 1 கிலோ போட்டா 10 பேர், மாறு 1.5 கிலோ போட்டா 15 பேர், 2 கிலோ போட்டா 20 பேர், அது 2.5 கிலோ போட்டா 25 பேர். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. உடைக்காத போட்டினா சக்தி அதிகம். உளுந்த தயவு செய்து கீழே போட்டு உடைச்சிடக்கூடாது. இல்ல உரிக்காத கொண்டு பாத்திரத்துல போட்டு ஊற வைக்கணும். அப்படிதான் முழுசா ஊற வச்சா சக்தி அதிகம். சக்தி அதிகமான. ஆமா, அது மிஷின்ல போட்டு அரைச்சா சக்தி கம்மி. அந்த களியை மட்டும் தயவு செய்து சொல்லிருக்கேன் டக்குன்னு. அதான் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் மாவு போடணும். கொஞ்சோல அரிசி. என்ன அரிசினே? என்ன அரிசி மாவுனே? பச்சை அரிசி போடலாம், கோதுமை மாவு போடலாம். கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க, பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. வேற என்ன சேர்க்கணும்? கொஞ்சோண்டு வெந்தயம் போடலாம். கொஞ்சோல வெந்தயம் போட்டுக்கிடுங்க. ஏன்னா அதுதான் அப்ப டேஸ்ட் வரும். வெந்தயம் போட்டாதாயா களி டேஸ்ட் வரும். அது வெந்தய களியா மாறிடாது? இல்ல மாறு, கொஞ்சோண்டு போடணும். நான் இந்த காலையில இருந்து ஒரு 50-100 பேர்ட்ட கேட்டேன், உளுந்துங்கிறது எங்கிருந்து நமக்கு கிடைக்கி? உளுந்து உளுந்து வந்து செடி ஒன்று ஒரு ஆள் சொல்றாரு, ஆமா, கொடின்னு ஒரு ஆள் சொல்றாரு, மரம்னு ஒரு ஆள் சொல்றாரு. இங்க எதுவுமே கிடையாது இன்னொன்னு அப்படின்னு சொல்லி இன்னொரு நம்ம மல்லிகை கடையில இருந்து வாங்குறோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? மல்லிகை கடையில இருந்தா வாங்குறோம். விளையிற இடத்த கேட்டீங்கன்னாக்கா சொல்லலாம். அதான் எங்க விளையுதுன்னு தான் கேட்டேன். செடியா கொடியா மரமான்னு கேட்டேன். செடி. செடி தானா? ஷேர் லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணுங்க. அப்படின்னு நிறைய பேர்ட்ட கேட்டேன். பாதி பேருக்கு தெரியுது, பாதி பேர் தப்பு தப்பா சொல்றாங்க. நீங்க அனுபவத்தில் கூடின ஆளு. எப்படி உங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கும்? 53 வயசு இருக்கேன். எஸ் எஸ் நம்ப முடியவில்லை. பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இறைவன் அப்படி எனக்கு ஒரு உடல் அமைப்பை கொடுத்துருக்காரு. என்ன? ஆமா, நீங்க சொல்லுங்க. உளுந்தங்களி கிண்டுவது எப்படி? தண்ணியை கொதிக்க வச்சு மாவு போட என்ன போய் கேட்டு வந்துடுறோம். பச்சை தண்ணி. ஆமா, அந்த தண்ணியில தான் கிளறணும். அதுல தான் கிளறணுமா? ஆமா. சரி, தண்ணியில என்னெல்லாம் சேர்க்கணும்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை, உளுத்த மாவு போட்டு சேர்க்கணும். கடைசியில் வெல்லம் போட்டு நல்லா கிளறி சாப்பிடணும். அதாவது முதல்ல நல்லா கவனிங்க, ஒண்ணுமே இல்லை. ஆமா, உளுந்தங்களிக்கு உளுந்த மாவு வேணுமா? மாவு வேணும். ரைட். எவ்வளோ எடுக்கணும்? 1 கிலோ போதும். 1 கிலோ 5 பேர் சாப்பிடலாமா? 5 பேர் சாப்பிடலாம். வயிறு பெருகிதாங்க. 1 மாதம் வச்சு சாப்பிடலாம் இருக்கு. சரி, இந்த உளுந்தங்களி சாப்பிட்றதுனால என்ன நன்மைங்க? எலும்புக்கு, உடம்புக்கு ஆரோக்கியம் எல்லாமே தரும். ஆமா, களி சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே ஆரோக்கியம்னு பேரை மாத்திட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளவுதான்.